அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 14/3/2024 முதல் பங்குனி மாதத்தில் யோகத்தின் உச்சியை தொடப்போகும் கடகராசி என்று சொல்லக்கூடிய வகையில் பங்குனி மாதம் எப்படி சிறப்பாக அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக பங்குனி மாதத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வீற்றிருந்த சனி வலுவாக பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்க போகிறார். அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்திருந்த அவருடைய மாறுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சனியுடன் இணைந்தாலும் சில சிரமங்கள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக செவ்வாய் பயிற்சியானது நிச்சயமாக அமைந்துள்ளது. ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு யோகத்தின் உச்சியை தொடக்கூடிய வகையில் மிக வலுவாக அஷ்டமத்தில் வீட்டிருந்த சுக்கிரன் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது யோகத்தின் உச்சியை தொடுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த பங்குனி மாதத்தில் உச்சம் பெற இருக்கிறார். நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவது நிச்சயமாக செல்வ செழிப்பு, வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அபரிவிதமான நல்ல பலன்களை இந்த பங்குனி மாதத்தில் பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது சூரியன் சனி இணைவானது விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான நல்ல கிரக மாறுதல்களை சந்திக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக யோகத்தின் உச்சியையே தொடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கிரகநிலைகளின் அமைப்பு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதுமே தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிப்பார். இந்த மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியானது நடைபெற இருக்கிறது. முழு சுபகிரகமான குரு அவரது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே குருவின் அமைப்பு என்பது இந்த மாதத்தில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவகிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரக சஞ்சார காலகட்டம் என்பது இந்த தருணத்தில் நிறைவடைய இருக்கிறது. எனவே இந்த மாதம் முழுவதும் இல்லத்தில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது மன நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பல கிரக நிலைகள் வலுப்படுத்துவதால் பல்வேறு விதத்தில் லாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய தொழில்காரனாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொழில் வியாபார ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. என்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். எனவே பல்வேறு விதமான பணிகள்ல நிச்சயமாக இந்த தருணத்தில் சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான வழியை உருவாக்கி கொடுப்பார். என்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அவருடன் இணைந்தும் பிற்பகுதியில் உச்சம் பெற்றும் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். சுக்கிரனின் உச்சம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் தனது உச்சராசியான மீன ராசியில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பரிவிதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த தருணத்தில் வலுவாக சனியோடு இணைய போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக கவனத்துடன் இருந்தால் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பல்வேறு விதமான பணிகளை நிதானத்துடனும் உண்மையுடனும் எதிர்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வெற்றி வாய்ப்பானது உண்டு. ஆனால் பொதுவாக இந்த தருணத்தில் செவ்வாய் சனி இணைவு என்பது நிச்சயமாக வரவேற்க முடியாது. இருந்தாலும் சில விதி விலக்குகள் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் எழுந்தாலும் கூட அவற்றை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எவ்வளவு பெரிய
சிரமம் வந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கிரகநிலைகளை கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வேளையில் சூரியன் இந்த பங்குனி மாதம் முழுவதும் மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. இதற்கு பிறகு உச்சம் பெற்று மேஷ ராசியில் சூரியன் சஞ்சரிக்க போகிறார். எனவே இதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல்கள் வெகுவளவில் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சனியை விட்டு முழுமையாக விலகி வந்துவிட்டார். மட்டுமல்லாது புதன் இந்த தருணத்தில் நீச்சம் பெற்று மீன ராசியில் வலுவிழந்து சஞ்சரிக்கிறாருங்க. மேலும் வலுவிழக்கக்கூடிய வகையில் வக்ரகதியில் திரும்புகிறார். புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் பல யோகம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் புது ஆதித்ய யோகம், சுக்கிர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது. ராகுவுடனும் புதன், சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். எண்ணங்களையும் மன ஓட்டத்தையும் சுப நிகழ்வையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தனது சஞ்சார தூரத்தை பாதிக்கு மேல் கடக்க போகிறார். எனவே இதுவரை எவ்வளவு பெரிய குழப்பமான மனநிலையும் தேவையில்லாத அதீத சிந்தனையும் ஏற்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவை கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது நல்ல ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இது மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமையும். சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகள் மற்றவற்றில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது புதிய பணி, புதிய பொறுப்பினை ஏற்கும் போதும் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும் என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இருப்பினும் இந்த பங்குனி மாதத்தில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன், சனியை விட்டு விலகிய சூரியன், ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி, முழு சுபகிரகமான குரு போன்ற கிரக நிலைகளும் சமபலம் பொருந்திய ராகு கேதுவும் பல அமைப்புல சாதகமாக சஞ்சரிக்கின்றன. செவ்வாய் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கடகராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் ராஜயோகாதிபதியாக குரு மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு முழுமையாக கர்மஸ்தானத்தை விட்டு விலக போகிறாருங்க. எனவே தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். முன்கோபம் அனைத்தும் கட்டுக்குள் வரும். கொடுக்கல் வாங்கல் ரீதியான பணிகள் சிறப்பாக அமையும். குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். சில பணிகள் மிகவும் மெதுவாக நடைபெறுகிறதே என்று வருத்தப்பட்டாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட மனநிலையில் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் மன அமைதி பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். குரு அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக பார்க்கப்படுகிறார். ராசியின் ராஜயோகாதி வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக வெகு அளவில் குறையும். ஆனால் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் வந்து இணைவதால் உத்தியோக ரீதியான பணிகளில் உங்களுக்கு எதிராக சில சூழ்ச்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அவற்றை பற்றி பெரிதாக வருத்தம் கொள்ள வேண்டாங்க. நேர்வழியில் உங்களுடைய பணிகளை செய்யுங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு அஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் செவ்வாயும் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். ஆனால் உங்களது திட்டத்தை சுமாட்டாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் அஷ்டமத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் முன்கூட்டியே திட்டமிடுவது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வியில் எந்த விதமான சிரமமும் இல்லை.
கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய மாதம் நிச்சயமாக அனைத்திலும் உச்சபட்ச வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிக்கான நம்பிக்கைக்குரிய பல நல்ல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளுக்கு மன நிம்மதியான தூக்கமும் கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பங்குனி மாதம் அமைகிறது. மேலும் இந்த பங்குனி மாதத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ஸ்தானத்தில் சனி, செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து விரய செலவுகளை ஏற்படுத்துவதால் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வீடு பராமரித்தல், வாகனம் பராமரித்தல், தொழில் வியாபாரம், உத்தியோக ரீதியான பராமரித்தல் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள். விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். சிறப்பான தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக பங்குனி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை.